இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, ஆட்டோமேட்டட் ஃப்ளோ லைன்ஸ் வித் ஸ்டோரேஜ் பஃபர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆட்டோமேட்டட் ஃப்ளோ லைன்ஸ்னா என்னன்னா, ஒரு புரொடக்ஷன் சிஸ்டம்ல இருக்க ரா மெட்டீரியல் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஆப்பரேஷன்ல இருந்து இன்னொரு ஆப்பரேஷன் மூவ் ஆகுறது யூஸ் பண்றதா ஆட்டோமேட்டட் ஃப்ளோ லைன்ஸ். மிஷின்ல ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் பண்றங்காட்டி இதுல வந்து ஹியூமனோட வேலை வந்து ரொம்பவே இருக்காது. இது மெயினா வந்து மாஸ் ப்ரொடக்ஷனுக்கும் கன்டினியூஸ் ப்ரொடக்ஷனுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்த டாபிக் வந்து பேசிக் ஒர்க்கிங் பத்தி பார்க்கலாம். ரா மெட்டீரியல் வந்து ப்ரொடக்ஷன் லைனுக்குள்ள வரும்போது ஆப்பரேஷன் நம்பர் ஆஃப் ஆப்பரேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்ட் அது கிடைக்கும். இப்போ கன்வேயர் ஒர்க் பீஸ் எதுக்குன்னா, கன்வேயர் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, ஒர்க் பீஸ் வந்து ஒரு மிஷின்ல இருந்து இன்னொரு மிஷினுக்கு வந்து மூவ் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. அடுத்து சென்சார் அண்ட் கண்ட்ரோல் எல்லாமே கோஆர்டினேட்டா ஒரு சீக்வன்ஸா வந்து மிஷின் வந்து அந்த ஒர்க் பீஸ் வந்து மூவ் பண்றதுக்கு தான் வந்து யூஸ் பண்றாங்க. கடைசியில் வந்து நம்ம ஃபைனல் ஃபினிஷ்டு ப்ராடக்டாக கிடைக்கும். அடுத்து மெயின் காம்போனன்ட்ஸ், அது வந்து 5 மெயின் காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒர்க் ஸ்டேஷன். ஒர்க் ஸ்டேஷன்னா வந்து மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து மெட்டீரியல் ஹேண்ட்லிங் சிஸ்டம்னா நத்திங் பட் கன்வேயர். ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷன் மூவ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது தான் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து சென்சாரு. சென்சார் வந்து ஒர்க் பீஸ் எங்கே இருக்குது அதோட கரெக்ட் பொசிஷனை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. அடுத்து கண்ட்ரோலில் வந்து என்டையர் ஆப்ரேஷனை சீக்வன்ஸாக மூவ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது கண்ட்ரோலர். அடுத்து ஸ்டோரேஜ் பஃபர்னா டெம்பரரியாக ஒரு ஒர்க் பீஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதா ஸ்டோரேஜ் பஃபர். அடுத்து ஸ்டோரேஜ் பஃபர்னா என்னென்னு பார்க்கலாம். ஸ்டோரேஜ் பஃபர்னா என்னென்னா, ஒரு 2 ப்ரொடக்ஷனுக்கு மிடில் இருக்கிற டெம்பரரி ஸ்டோரேஜ் ஏரியா தான் வந்து ஸ்டோரேஜ் பஃபர்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, சப்போஸ் மிஷின் 1 வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுது, பட் மிஷின் 2 வந்து ஸ்லோவாக இருக்குன்னா, மிஷின் 1 வந்து வேற ஒர்க் பீஸாக டெம்பரரியாக பஃபரில் ஸ்டோர் பண்ணலாம். மிஷின் 2 பிஸியாக இருந்தாலும் மிஷின் 1 வந்து இமீடியட்டாக ஸ்டாப் ஆக வேண்டியது இருக்காது. ஸோ இது வந்து ப்ரொடக்ஷன் ஓவர் கண்டினியூஸாக மெயின்டைன் ஹெல்ப் பண்ண உதவி செய்யுது. இப்போ அடுத்த டைப்ஸ் ஆஃப் பஃபர் பற்றி பார்க்கலாம். இன்புட் பஃபர், இன்டர்மீடியட் பஃபர், அவுட்புட் பஃபர். இன்புட் பஃபர்னா ப்ரொடக்ஷன் லைனுக்குள்ள மெட்டீரியல் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஸ்டோர் பண்ணிடும். இன்டர்மீடியட் பஃபர்னா 2 மிஷினுக்கு மிடில் ஒர்க் பீஸை வந்து டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணும். அவுட்புட் பஃபர்னா என்னன்னா, ப்ரொடக்ஷன் கம்ப்ளீட் ஆன ஃபினிஷ்டு ப்ராடக்டை வந்து டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணும். அடுத்த டாபிக் வந்து ஆட்டோமேட்டட் ஃப்ளோ லைன் வித் பஃபர். இது என்னன்னா, இங்கே ரா மெட்டீரியல் வந்து ஃபர்ஸ்ட் மிஷினுக்குள்ளே போகும். மிஷின் 1 வந்து ஆப்ரேஷன் முடிச்சதும் பஃபருக்குள்ளே போகும். மிஷின் 2 வந்து ஃப்ரீயாக இருந்தால் டேரெக்டாக மிஷின் 2க்கு போகும். மிஷின் 2 பிஸியாக இருந்தால் பஃபர் 1ல டெம்பரரியாக வெயிட் பண்ணும். மிஷின் 2க்கு அப்புறம் பஃபர் 2 இருக்கும். ஃபைனலி மிஷின் 3 ஆப்ரேஷன் முடிஞ்சிருந்தாலும் ஃபினிஷ்டு ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ பஃபரோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா, ப்ராடக்ட்ஸை கண்டினியூஸாக நடக்க ஹெல்ப் பண்ணுறது தான் பஃபர். இதில் வந்து என்ன அப்ளிகேஷன் பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரி, அது வந்து இன்ஜின் காம்போனன்ட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து எலக்ட்ரானிக்ஸு, பிசிபி அண்ட் எலக்ட்ரானிக் கம்பெனிஸ் அசம்பிள் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மெட்டல் ஒர்க்கிங் வந்து மெஷினிங் அண்ட் ஃபினிஷிங் ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பேக்கேஜிங் வந்து ஃபில்லிங், செல்லிங் அண்ட் லேபிளிங் இது மாதிரி பண்ணுற ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. அது கன்சியூமர் ப்ராடக்ட் வந்து ஹை வால்யூம் அசம்பிளி, லைக் கார்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு அசம்பிள் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இது அட்வான்டேஜஸ் என்னென்னா, ப்ராடக்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் குவாலிட்டி வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். மேனுவல் லேபர் ஹியூமனோட வேலை வந்து கம்மியாக இருக்கும். அடுத்து மெட்டீரியல் ஃப்ளோ வந்து சீக்வன்ஸாக இருக்கங்காட்டி ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதான் ப்ரொடக்ஷன் டைம் இங்கே ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி லிமிடேஷன்ஸ் வந்து என்னென்னா, இதோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃப்ரீக்வெண்ட் சேஞ்சினால மாடிஃபை பண்ண முடியாது. ஆனால் மிஷின் ஃபெயிலியர் என்டையர் ப்ரொடக்ஷன் வந்து பாதிக்கலாம். தேங்க்யூ.